அந்த பெண் பிரச்சனை இவர் மாட்டிப்பார். இவர் வந்து பெண் பிரச்சனையை செய்ய மாட்டார்னு நான் சொல்ல வரல. அந்த கருங்காலி மாலை என்பது இவருடைய அந்த உமனைசர் விஷயங்கள்லாம் காட்டி கொடுத்து டிவோர்ஸ் ஆக்கி விட்டுருச்சு. இது வந்து அவங்க தாத்தாவோடதா, அவர் என்ன அது சொல்கிறாரா அப்படிங்கிறத விட அவரோட ஜனஜாதகத்தில் செவ்வாய் நீட்சபங்க ராஜு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி பிளே சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் தான். என்ன பேச போகிறோம் அவர் கூட இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதையும், தனுஷோட ஜாதக கட்டத்தில் அவருக்கு வெற்றி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். ஸோ இட்லி கடை திரைப்படம் வெளியாக உள்ளது. ஸோ அந்த படம் வெற்றி படமா தோல்வி படமா? கண்டிப்பாக வந்து இப்போ வந்து மகரம், அவர் தனுசு ராசி, தனுசு வந்து மகர ராசி. அவருக்கு வந்து இப்போ நேரம் நல்லா தான் இருக்குது. ஏழரையானது நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. இந்த ஏழரையில் தான் அவருக்கு டிவோர்ஸ் அப்படிலாம் வந்து போனது. இப்போ வந்து சனி வக்ரம், ராகு யோகமான ஜாதகம். அதனால தான் திடீர் உயர்வு, ஒரே ஜம்ப்பு. அந்த திருடா திருடி படம் வந்த பிறகு ஒரே ஜம்ப் ஆனார் இல்லையா, அந்த மாதிரி திடீர் உயர்வை தரக்கூடிய ராகு வந்து அவருக்கு வலுவாக தான் இருக்குது. ஏன்னா இதே சனி வக்ரமும் ராகுவும் சேர்ந்து விஜய்க்கு வந்து கரூர் இஷ்யூ மாதிரி ஒன்று கொடுத்துச்சு. இதே நேரத்தில் இட்லி கடை படத்தோடைய ஆடியோ லான்ச்சிங்லாம் பண்ணுறாரு. இவரே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் போகும்போது அவ்வளோ கூட்டம் கூடுது. இவருக்கு இப்போ வந்து இந்த ராகு பலம் என்பது நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அதே பேர் வந்து நித்யா மேனன், அவங்க பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. இவர் வந்து கேரக்டராகவே மாறிடுவார். இவர் வந்து அசுரனாவே மாறிடுவார். இவர் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து வெற்றி படம் தோல்வி படம் எல்லாத்தையும் தாண்டி நல்ல ஒரு படம் அப்படின்ற பேர் கண்டிப்பாக வாங்கும். அது ஒரு ஏன்னா இப்போ வந்து அந்த பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தோடைய வெற்றி தோல்விகள் எல்லாம் தாண்டி நல்ல படம், நல்ல ஒரு கதையை பண்ணியிருந்தார் தனுசு. அப்படின்ற மாதிரி நல்ல படங்கிறது வந்து கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ அவருக்கு நேரம் நல்லாதான் இருக்குது. இனிமேல் அடுத்தடுத்து ஏழரையானது நிறைவு பெற போது வரக்கூடிய மார்ச் மாதத்தோடு அவருக்கு ஏழரையானது முடிய போகுது. அதனால் வந்து அடுத்தடுத்து படங்கள் நல்லாவே வரும். இதில் என்னென்னா இப்போ வந்து விஜயோட இடம் காலியாக இருக்குது. அதில் வந்து சிவகார்த்திகேயன் ஃபில் பண்ணிகிட்ருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் தனுசு எப்படிங்கிற மாதிரி போயிடும். அந்த மாதிரி அடுத்து இப்போ விஜய் அஜித் ரஜினி கமல் அப்படிங்கும்போது சிவகார்த்திகேயன் தனுசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமில் வந்து எதிர்காலத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல உள்ள சிம்பு உள்ள நுழைய முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஃபார் எ கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு கிளாசிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு மாடர்ன் ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி தான் பண்ண முடியும். சிம்பை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாற முடியாது. தனுஷ் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவார். கமல் மாதிரி அந்த மாதிரி சிவாஜி மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவார். அதனால் அடுத்து சிவகார்த்திகேயன் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்காலமானது நகரும். அதே போல் வந்து அவருடைய ஜாதக கட்டமும் வந்து சுக்கிரன் ராகுங்கும் போது இந்த சினிமா கெரியரில் நல்ல ஒரு புகழுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவருடைய கேரக்டர் ஜாதக கட்டத்தில். அவரை சுற்றி நிறைய பெண் சர்ச்சைகள்லாம் வந்துட்டே இருந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறமும் ஒரு கான்ட்ரவர்சி பீரியட் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ இது எதனால? பொதுவாகவே வந்து சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஃப்ரேம் கொடுக்கும். சந்திரன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இது எல்லாமே வந்து சினிமாவால் சம்பாதிப்பது, சினிமாவில் மிகப்பெரிய இடத்தை கொடுக்குது. இந்த ராகு வந்து மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு உயரத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றிய சர்ச்சையில் மாட்டிப்பாங்க, ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணை பற்றி சர்ச்சையில் மாட்டிப்பாங்க. அப்போ அந்த புகழை ஏற்றுக்கிற நீங்கள், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், அதாவது சுக்கிரன் ராகுவோடைய புகழை ஏற்றுக்கிறீங்களே, சினிமா புகழை ஏற்றுக்கிறீங்களே, அதே மாதிரி இந்த பெண் பிரச்சனை வரக்கூடியது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ இது வேணாம் அப்படின்னா அவரை போய் நார்மலாக ஒரு ஊரில் வந்து பொட்டி கடை வச்சுக்க சொல்லுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வெறும் பொட்டி கடை வச்சுருந்தாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை. சினிமா அப்படிங்கிற இந்த கெரியருக்குள்ளார வரும்போது அந்த புகழானது ரொம்ப பெரிய லெவலில் வரும். அப்படி வரும்போது இந்த பெண் பிரச்சனையும் இருக்கும். அந்த பெண் பிரச்சனை இவர் மாட்டிப்பார். இவர் வந்து பெண் பிரச்சனையை செய்ய மாட்டார்னு நான் சொல்ல வரல, செய்கிற ஆள் தான். அதுதான் அந்த சுக்கிரன் ராகு கொடுக்கும். அது வந்து சர்ச்சையாகிடும். அப்போ என்ன பண்ணுறோன்னா சுக்கிரன் எந்த அளவுக்கு சினிமாவை கொடுக்குதோ அதேமாதிரி அந்த பெண் சிக்கலையும் கொடுக்கும். ஓகே, தனுஷ் அடுத்தடுத்து இயக்குனராக வெற்றி பெறுவாரா இல்லை ஒரு நடிகராவா? தனுஷை பொறுத்தவரை நீங்கள் வந்து நான் எப்படி பார்க்குறேன், அவருடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் ஒரு குட்டி கமல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். கமலுக்கு டைரக்ஷன் தெரியும், அதுமாதிரி பாட்டு எழுதுவார், அதுமாதிரி பாட்டு பாடுவார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவோட கேமரா ஆங்கிள் மோர்க்குன்னு எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான் தனுஷை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி எல்லா துறையும் தெரியும். எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும்.
இப்போ அவர் டேரக்டராக வந்து முழுமையாக வெற்றி பெறுவார் அப்படின்னா டேரக்டராக கமர்ஷியல் படங்கள் கொடுக்க தெரியாதவருக்கு, ஆனால் வந்து பொதுவாக ஜனரஞ்சகமான படங்கள் கொடுக்க தெரியலனாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் மாதிரி படங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, பவர் பாண்டி கொடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு அவார்டு படங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜனரஞ்சகமான கதையெல்லாம் வந்து அவருக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நாட்கள் வேணும். அதுக்கான பங்களிப்பு அதுவும் அவர் வந்து ஒரு டைரக்டராகவும் வெற்றி பெறுவார், ஒரு பாடலாசிரியர் வெற்றி பெறுவார். புரியுதுங்களா? அவருடைய அந்த சினிமா கெரியரில் அவர் நல்லா வளர்ந்து போயிட்டு தான் இருப்பார். தனுஷ் எப்பயுமே கருங்காலி மாலையை அணிஞ்சிட்டே தான் இருப்பார். நிகழ்ச்சியில் அதை பற்றி கேட்கும்போது கூட இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இது ஏதாவது பண்ணுமான்னு கூட, என் தாத்தா அது நான் போட்டிருந்தேன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ரொம்பவே பீக்கில் இருந்தது, கருங்காலி மாலை பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதை பற்றி சொல்லுங்கள். கருங்காலி மாலை என்பது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குடைய பொருள். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு கட்சி வேட்டி கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், திமுக கட்சி வேட்டி கட்டுறோம்னா அது திமுக காரன் அடையாளப்படுத்துகிறோம். அதேமாதிரி வந்து ஏடிஎம்கே கட்சி வேட்டி கட்டுறோம்னா ஏடிஎம்கே காரன் அடையாளப்படுத்துகிறோம். அதேமாதிரி ஒரு முருக பக்தர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலை, கருங்காலி மாலை என்பது முழுக்க முழுக்க முருகன் செவ்வாய் பலத்தை கூட்டுறதுக்காக. இது வந்து அவங்க தாத்தாவோடதா, அவர் என்ன அதை சொல்கிறாரா அப்படிங்கிறத விட அவரோட ஜனஜாதகத்தில் செவ்வாய் நீட்சபங்க ராஜயோகம். அவங்க அப்பாவை விட, இப்போ அவங்க அப்பா கஸ்தூரிராஜா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, கஸ்தூரிராஜா கட்டின வீட்டை விட ஒரு பெரிய வீடு கட்டுறாரு. அந்த செவ்வாய் வந்து அந்த பலத்தை கொடுக்கும், நீட்சபங்க ராஜகம். அந்த செவ்வாய் பலத்தை அதிகப்படுத்துவதற்காக ஒரு கருங்காலி மாலை போட்டிருக்காரு, அதான் உண்மை. அந்த கருங்காலி மாலை என்பது இவருடைய கெரியரில் இவரை ஜெயிக்க வச்சுட்டே இருக்கும். இவருடைய கெரியரில், அதாவது இவருடைய சினிமா கெரியரில் அந்த செவ்வாய் பலத்தை அதிகப்படுத்தி செவ்வாய் அதன் மூலியமாக சம்பாதிக்க வைக்கும். அதனால் இவருடைய படங்கள் வெற்றி பெறும். அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறீங்களே சிவபக்தர், முருகனோட அப்பா தான் சிவன், அதனால் சிவபக்தர்களும் போட்டிருக்கலாம், அதை பற்றி தப்பில்லை. செவ்வாய் பலத்தை அதிகப்படுத்துறதுக்காக போடுறது. அவரோட ஜாதகத்தில் செவ்வாய் பலம் கம்மியாக இருக்குது, அதிகப்படுத்துறதுக்காக போட்டிருக்காரு. ஒரு சில பொருட்கள் நம்ம வைக்கும்போது அந்த பொருட்களை வந்து இது எதுக்காக போடுறதுனே காரணமே தெரியாமல் அதை போட்டோடனே நல்லது நடந்துச்சுன்னா நம்ம வச்சுக்குவோம். அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அது ஏதாவது வைப்ரேஷனாக இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சார் இருக்கல, பழைய கார்த்திக், அவர் வந்து ஒரு பித்தளை மரம் போட்டிருப்பார். அது புதன் பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறது. அதை போட்டோடனே அவருக்கு நல்லது நடந்துச்சு. அதை போட்டிருக்கும் போது அந்த வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சு, அதனால் கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கு வேறு காரணங்கள் இருந்தாலும் யார் கொடுத்தாலும், யாரோ உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு கொடுத்தாலும் அதை போட்டவுடனே நல்லது நடந்துச்சுன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம். இதான் நேச்சர். அவரை பொறுத்தவரை கருங்காலி மாலை என்பது செவ்வாயுடைய காரகத்துவம், முருகப்பெருமானுடைய கடாட்சம். செவ்வாய் பலம் அதிகப்படுத்துறதுக்காக கருங்காலி மாலை போட்டார். ஏற்கனவே இந்த கருங்காலி மாலை ட்ரெண்ட் அடிச்சப்பெல்லாம் சொன்னால் கருங்காலி மாலை பலருக்கு கெடுதல் பண்ணும். பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் கருங்காலி மாலை ட்ரெண்டிங்கே மாறிடுன்னு நான் ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருப்பேன். அதே போல் இவரை பொறுத்தவரை இந்த கருங்காலி மாலை போட்டது நல்லது, வீடு கட்டினார், எல்லாம் பண்ணார். ஆனால் அதே கருங்காலி மாலை, கருங்காலி என்பவன் காட்டி கொடுப்போன்னு அர்த்தம். கருங்காலினா காட்டி கொடுக்கறதுக்கு பேர், அந்த காலத்தில் கருங்காலின்னு சொல்லுவாங்க. அந்த கருங்காலி மாலை என்பது இவருடைய அந்த உமனைசர் விஷயங்கள்லாம் காட்டி கொடுத்து டிவோர்ஸ் ஆக்கி விட்டுருச்சு. கெரியரில் ஜெயிச்சிட்டாரு, ஃபேமிலியில் தோத்துட்டார். இந்த கருங்காலி மாலை அவரை பொறுத்த வரைக்கும் கெரியரில் ஜெயிச்சாலே போதும், ஃபேமிலி அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். அதனால் கருங்காலி மாலை அவரோட வெற்றிக்காக போட்டிருக்காரு, செவ்வாய் பலத்தை அதிகப்படுத்துறதா போட்டிருக்காரு. கருங்காலி மாலை என்பது உங்களை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா காட்டி கொடுத்துரும். அது அதனுடைய நேச்சர். அதுதான் கருங்காலினா காட்டி கொடுப்போம். அது காட்டி கொடுத்துச்சு, அதன் மூலியமா வந்து ஒரு டிவோர்ஸ் ஆயிட்டார். ஓகே. அருண் விஜய் அவர் என்னதான் நல்ல படங்கள் கொடுத்தாலும் அவ்வளோ பீக்கில் அவர் வந்து போகல. இப்போ தனுஷோட சேர்க்கையும் இதுவும் அவர் எப்படி போவார்? பொதுவாகவே வந்து அருண் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவாக ஜெயிக்கிறத விட அருண் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100% ஹீரோன்னு இருக்கு. இப்போ தனுஷ் 100% ஹீரோ, சிவகார்த்திகேயன் 100% ஹீரோ, அவங்களாம் 100% ஹீரோன்னு அர்த்தம். அருண் விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 75% ஹீரோ. அவருக்கு அந்த 25% யாராவது ஃபுல் பண்ணணும். அப்போ அந்த இப்போ விக்ராந்த் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% 40% அவங்க வந்து அந்த கேரக்டர் வைஸ்லாம் தான் உள்ளே போக முடியும். அதே மாதிரி அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஆட்கள் வரணும். அதேமாதிரி ஒரு 75% ஹீரோ தான், 100% ஹீரோ இல்லை. அதனால் வந்து இவர் ஒரு படத்துடைய இப்போ தெலுங்குல நிறைய வில்லனாக பண்ணுறாரு, அதேமாதிரி கன்னடத்தில் நிறைய இதெல்லாம் பண்ணுறாரு. அதுமாதிரி வில்லனாக பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு படத்தோட ஃபுல் ஃப்ரேம் கூட வரலாம். ஆனால் ஃபுல் ஹீரோவாக வர படங்கள் அந்த அளவுக்கு சரியாக வெற்றி பெறும் என்பதுக்கு கேரண்டி இல்லை. ஏன்னா அவரோட ஜாதகத்தில் ஃபுல்ஃபில் இல்லை. அதையும் மீறி ஒரு சில படங்கள் வெற்றி பெறுதுன்னா அப்போ கோச்சார் அடிப்படையில் அவரோட ஜாதகத்தில் கோச்சாரம், இப்போ கோச்சாரத்தில் குருபலம் நல்லா இருக்குது, ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்குது. இப்போ சனி பலம் ஒரு 2.5 வருஷத்துக்கு நல்லா இருக்குன்னா அந்த 2.5 வருஷம் மட்டும் ஜெயிப்பாங்க. ஒரு வருஷம் அந்த 1 வருஷம் மட்டும் ஜெயிப்பாங்க. அதுக்கடுத்து திருப்பி நார்மலுக்கு வந்துடுவாங்க, சராசரியான படங்கள் மட்டுமே பண்ணுவாங்க. அப்போ இவரெல்லாம் ஃபுல் டைம் வந்து ஹீரோ இல்லை. அவர் வந்து ஒரு 3/4 பங்கு ஹீரோ தான். அதனால் வந்து இப்போ அவர் தனுஷோட சேர்றது அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் வந்து ஃபுல் டைம் ஹீரோ இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் 75% ஹீரோ. அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் அந்த படத்தில் அவருக்கான கேரக்டர் ஃபுல் பண்ணிவிட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டே இருப்பார். அதை பற்றி பிரச்சனையே இல்லை.
அடுத்ததாக தனுஷ் மற்றும் அவருடைய முன்னாள் நண்பர்கள் செய்த துரோகம் அப்படின்னு. ஸோ இப்போ எதிரி திசையெல்லாம் எப்படி இருக்கு இவருக்கு? பொதுவாகவே தனுஷை பொறுத்தவரை எதிரிகளும் இருப்பார்கள். இவரும் வந்து அவ்வளோ ஒரு சாமானியமான ஆள்லாம் ஒன்றும் இல்லை. இவரும் ஏற்றுட்டு நிற்கிற ஆள் தான். இப்போ நயன்தாராவை ஏற்றுட்டு நின்னார். அதேமாதிரி வந்து கொஞ்சம் நல்லவர் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நல்லவராக இருந்தாலும் ஏமாற்றப்படும் போது ஏற்று நின்றுடுவார். நம்ம கூடயே பழகிட்டு இருந்து இவங்க வந்து வேறு லெவலில் போகிறாங்க அப்படிங்கும்போது ஏற்றுட்டு நிற்பார். நல்லவனாகவும் செயல்படுவார், வல்லவனாகவும் செயல்படுவார். நல்லவன் வேற, வல்லவன் வேற. முழுமையான நல்லவனும் சொல்ல முடியாது, அதே சமயத்தில் முழுமையான வல்லவனும் சொல்ல முடியாது. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற கேரக்டரில் துரோகியா துரோகி அதே மாதிரி தான் காயினை ஒருத்தவர். அதனால் வந்து அவருடைய கெரியரை பொறுத்தவரை எதிரிகள் அவரை வென்றுலாம் காட்ட முடியாது. அவர் ஜெயிச்சிருவார். எதிரிகளை வென்று ஜெயிக்கக்கூடிய திறன் பெற்றவர். அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஒன்றுனா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனானது முழுமையாக வந்து சினிமாவுக்கு மட்டுமே கொடுக்குற வழியே ஃபேமிலி கேரியரில் கொடுக்கல. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தால ஃபேமிலி கேரியரில் கொடுக்காது. அதனால் ஃபேமிலியாக வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அவருக்கு. மற்றபடி வந்து சினிமா கேரியரில், ஃப்ரெண்ட்ஸில், அதுமாதிரி எதிரியை ஜெயிக்கிறதுல எதுலையுமே அவர் ஹிட்டு தான். ஓகே. ஸோ அடுத்த சிவகார்த்திகேயன் இவருக்கு போட்டிலாம் வரும்போது யார் ஜெயிப்பாங்க? அதாங்க சிவகார்த்திகேயன் ரஜினி மாதிரி கையாட்டிகிட்டே ரொம்ப ஹியூமர் பண்ணிட்டு போயிடுவார். இவரும் நல்ல கமல் மாதிரி நல்ல சின்சியராக நடித்து பாட்டு எழுதி பாட்டெலாம் ஹிட் அடித்து அதேமாதிரி வந்து இவருக்கான டைரக்ஷன்லாம் பண்ணி இவர் அவருக்கான தளத்தை ஃபுல் பண்ணிட்டே இருப்பார். ரெண்டு பேரும் வந்து இவர் ஒரு இப்போ ரஜினி கமல், எம்ஜிஆர் சிவாஜி, அதேமாரி சிவகார்த்திகேயன் தனுஷ் அப்படின்னு எதிர்காலம் மாறிடும். ஓகே. நித்யா மேனன் ஒரு நேர்காணல் சொல்லியிருப்பாங்க, எனக்கு இப்போ கூட வாய்ப்பு கிடைச்சா நான் நடிப்பை நிறுத்திடுவேன், போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. அவங்க நடிப்பை வந்து விட வாய்ப்பு இருக்கா? பொதுவாகவே நித்யா மேனன் இஸ் ஒண்டர்ஃபுல் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவங்கள மாதிரிலாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறையில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஆட்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவைகள் என்றைக்குமே சினிமாவுக்கு இருக்கும். அது ஆந்திர சினிமாவாக இருக்கலாம், கேரளா சினிமாவாக இருக்கலாம், தமிழ் சினிமாவாக இருக்கலாம், பேன் இண்டியா மூவிஸ்லேயே அவர் வந்து அவங்களுக்கான கெரியர் இருக்கும். அதனால் வந்து அவங்கள தேடிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வு பெற்று கொஞ்சம் அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளாராக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க தேடுறாங்க. அது காலம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதுக்கான காலம் இன்னும் இருக்குன்னு நல்லா நடிப்பாங்க. நிறைய நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஓகே. படங்கள் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப்குள்ளே போவாங்க. டக்குன்னு போயிட முடியாது அவங்கள. ஓகே. ஸோ அவரோட விவாகரத்தை பற்றி பேசுனீங்க தனுஷ்து. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் சேர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே? கண்டிப்பாக இல்லை, அந்த மாதிரிலாம் வாய்ப்புலாம் இல்லை. ஏன்? தனுஷோட கெரியர் வந்து மாற்றிக்க மாட்டார். அந்த கெரியரை வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஐஸ்வர்யா. அப்போ அவங்களுக்குள்ள வந்து சேர்ந்து தெரிஞ்சு தானேங்க கல்யாணம். இல்லை, அதுதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகும்போது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை அவங்களால வந்து அதை வந்து எடுத்து அதை ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அவங்களால போக முடியாது. அப்போ இந்த கெரியர் சேராது. ஓகே. என்றைக்குமே வந்து அது பிரிஞ்சது தான். பிள்ளைகளுக்காக வந்து கூட்டமாக நிற்பாங்க. இப்போ ஒரு பிள்ளைகளோட ஃபங்க்ஷன்ஸில் வந்து அவங்க ரெண்டு பேர் பிள்ளைகளோட ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஒன்றா நிற்பாங்க, ஒரு ஃப்ரெண்டாக பேசிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் திருப்பி ஒரே வீட்டில் திருப்பி ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்றதுக்குலாம் நாட் பாசிபிள். ஓகே. தனுஷ் இப்போதான் தெய்வீக பாதையில் போயிட்டுருக்காரு. அப்படி இருந்தும் நீங்கள் இந்த உமன் இதெல்லாம் இருக்குன்றீங்க. பொதுவாகவே இந்த உமன் இதில் போகிறவங்க பேசிக்காக வந்து உமன் இதில் போகிறாங்க இல்லையா, உமன் இதில் போகிறவங்களுக்கு வந்து இளமையில் வந்து ஆன்மீகத்துக்கு போவாங்க. அதனால் ஒரு உமனைசர்னு சொல்ல வரல, நேச்சர் அவருடைய ஜாதகம் தான். உமனைசர் நான் சொல்ல வரல. ஆனால் வந்து அவருக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே. சிவனை கும்புறாருல, சிவனுக்கு எத்தனை மனைவின்னு கணக்கு பண்ணுங்களேன். அதனால் வந்து ஆன்மீகம் வேறு, உமனைஸ் வேறு. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டே இல்லாமல் கூட போகலாம். எதிர்காலத்தில் வந்து இவர் ஃபுல்லாக ஆன்மீக தேடலோட கூட இருக்கலாம். அது வந்து அது தவறே இல்லை. ஆன்மீகத்தில் யாரெல்லாம் அதிகமாக ஆன்மீகவாதியாக இருக்கிறார்களோ அவர்களோட இளமை பருவத்தெலாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு அது மாதிரி வந்து பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இருந்தால் தான் வந்து அவங்க இதெல்லாம் வேணான்னு தான் அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்குள்ளாரே ரொம்ப டெப்த்தாக போவாங்க. அதில் ரஜினிகாந்தும் விதிவிலக்கல்ல, அவரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தவங்க தான். இவருக்கு வந்து மீடியாஸ் அதிகமாக இருந்தாலும் பேசப்பட்டுச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ தனுஷ்கோட பல ஆர்டிஸ்ட் வந்து இட்லி கடை நடிச்சிருக்காங்க. ஸோ இவரோட அவரோட சேர்க்கை அப்படின்றது அது எப்படி தூக்கி விடும்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து அடுத்தவங்களுக்கு கேரக்டரும் கொடுத்து நடிக்கக்கூடிய திறன் பெற்றவர். கமல் அதான் ஒரு குட்டி கமல்னு நீங்கள் வச்சுக்கோங்க. கமல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரேமை கரெக்டாக நடிப்பார். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட வந்து எதிராக நடிக்கக்கூடிய வில்லனாக இருக்கலாம், ஒரு லேடி ஆர்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான இடத்த கொடுத்து நடிப்பார் இல்லையா. அதே மாதிரி தான் இவர் அடுத்தவங்க இடத்தெல்லாம் பிடிங்கலாம் நடிக்க மாட்டார். அவருடைய ஃப்ரேமு கரெக்டாக நடிப்பார். அதேமாதிரி அடுத்தவங்களுக்கும் ஹோப் கொடுத்து தான் நடிப்பார். அது அந்த விஷயத்தில் வந்து ஜெம் ஆஃப் பர்சன் வந்து தனுஷை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிஞ்ச அவருடைய ஜாதகத்தில் ஒரு சினிமாக்காரனாக
இஸ் எ ஜெம் ஆஃப் பர்சன். எல்லாமே தெரிந்து கொண்டு சரியாக பண்ணக்கூடிய ஒரு ஜெம் ஆஃப் பர்சன். ஓகே, அவ்வளோதான். அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி அவருடைய சினிமாக்காரன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அவருடைய ஃபேமிலி லைஃப் அமையல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2ஆம் கல்யாணம் ஏதாவது அது இன்னும் காலம் இருக்குது, 7:30 முடிக்கிட்டோம். இன்னொரு இன்டர்வியூவில் அதை பற்றி சொல்கிறேன் நான். இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு வந்து 7:30 வந்து வர மார்ச் மாதம் தான் முடிய போகுது. 7:30 முடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்கிறேன். அப்படியா? ஸோ அப்போ என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணால் இந்த குடும்பத்தோடய சேர்ற வாய்ப்பு? ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு அவங்க டெப்த்தாக போகலை. ஏன்னா அவங்க பொதுவாகவே சேர்ந்து வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பரிகாரத்தை பற்றி யோசிப்பாங்க. இவங்க சேர்ந்து வாழ்கிறத பற்றி யோசிக்கல. பிரிஞ்சு வாழணும்னே யோசிக்கும்போது எதை கேட்குறது அதை இறைவன் கொடுப்பாரு, அதான் கொடுத்தாரு, வேறு ஒன்றும் இல்லை. அது இனிமேலுக்கு வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்க வந்து இப்போ பிள்ளைகளுக்காக ஒற்றுமையாக இருக்கலாம், நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது நோ ப்ராப்ளம். ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது நோ ப்ராப்ளம். ஆனால் அவங்க கெரியர் வந்து ஃபேமிலி லைஃப்குள்ளார வரும்போது இவருடைய தளம் வேறு, அவங்களுடைய தளம் வேறு, அது ஒத்து போகாது. ஓகே சார். ஸோ தளம் வேற அப்படின்னு இருக்கீங்க, ஆனால் ரெண்டுமே சினிமா துறை தானே அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுதுது. ரெண்டுமே சினிமா துறையாக இருந்தாலும் நான் வந்து விஜய் சீமான் பற்றி ஒரு அரசியல் இது பேசியிருப்பேன். அதில் சொல்லும்போது இவர் வந்து போராளி, அவர் அரசியல்வாதி, 2 பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் 2 பேருமே வந்து எதிரெதிராக தான் அரசியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து இவங்களுடைய குணம் வேறு. சினிமாவாக இருக்கலாம், சினிமாவாக இருந்தாலும் அவங்களுடைய தளம் வேறு, இவருடைய தளம் வேறு. அது ஒத்து போகுது. தாமரையில் தனியாக கூட ஒத்து போகுது. ஒரு ஃப்ரெண்டாக இஸ் இட் எ குட் ஃப்ரெண்டு. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே 2 பேரும் வந்து ஒத்துமையாக வாழ முடியாது. ஓகே சார். ஸோ எல்லா கேள்விகளுக்குமே வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த இதில் 7:30 முடிஞ்சோடனே பேசுவோம் தனுஷோட 2ஆம் கல்யாணத்தை பற்றி. நன்றி. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங்.